வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் சூப்பராக இருக்கேன். இங்கே பாருங்கள், மேட்டூர் அணையோட பெரிய அணையாக நான் தாங்க கட்டி வச்சுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமா இருக்காங்களே, எங்கள் மாமா, நான் ஒரு நிமிஷம் சும்மா இருந்தால் எங்கள் மாமாவுக்கு பொறுக்காது. மெத்தையில் வர மழை தண்ணி வந்து இந்த செடிக்கு போகட்டும், இதை எடுத்து இங்கே கட்டு, அதை எடுத்து அங்கே கட்டுன்ட்டு போயிடுறாங்க. ஆனால் அதையும் நம்ம கடப்பாரை எடுத்து குத்துன்னு குத்தி அதை அள்ளி கொண்டாந்து இந்த கரையை கட்டங்காட்டி எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமாங்க. அதுவும் சில நேரம் பார்த்தீங்கன்னா முடியவே முடியல. எங்கள் மாமா மேலே இருக்கிற கோபத்தை அந்த வேலையில் காமிச்சுங்க, அப்படியே மலன்னு நடந்துச்சு. அட இதுவும் பரவாயில்லையாட்டு இருக்குதுன்னு மங்குன்னு வெட்டி அள்ளி கொண்டாந்து போட்டுட்டு இருந்தேன். நிஷாமா வேலை ஆரம்பிக்கையில் கொஞ்சோண்டு வீடியோ பிடிச்சிட்டு கடைக்கு போயிட்டாங்க. அந்த நமக்கு கடைக்கு போகிற வேலை இல்லாதனால தாங்க எத்தனை வேலையும் வைக்கிறாங்க. அதுவும் எதுவும் வீணாக போகல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரையெல்லாம் கட்டி விட்டு இவ்வளோ இடம் சும்மா காலியாக கிடக்குது. இங்கே வந்து வெள்ளாமல் எதுவும் வைக்க முடியாது. அதனால் வீட்டுக்கு தேவையான செடியும் சாமிக்கு தேவையான செடியும் வைக்கலான்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் என்னங்க இவ்வளோ இடத்த சும்மாவா போடுறது? ஒரு விவசாயி என்றைக்குமே ஒரு கோமணத்தளவு இடம் கூட சும்மா விட மாட்டாங்க. அதைத்தான் இந்த மாமாவும் பண்ணுறாங்களே. எங்கள் மாமா ஒரு காலத்தில் விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் சொசைட்டிக்கு போயிட்டு வந்து வீட்டில் இருக்கிற நேரமெல்லாம் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. விவசாயம் பார்த்த அனுபவம் நம்மள சும்மா விட மாட்டேங்கிறாரு. அப்போவெல்லாம் சும்மா இருந்தேன்னு விவசாயம் பார்த்துட்டாரு. இப்போ கடைக்கு போகிறனால அவருக்கு டைமே கிடைக்கிறதில்ல. அவருக்கு டைம் கிடைக்கலன்னு என்ன வச்சு வேலை வாங்கிக்கிறாரு. நானும் வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருந்தேன். நிஷாமாவும் இல்லாதனால நான் ஒண்டியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சலுப்பாகவும் இருந்தது, டயர்டாகவும் ஆயிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெயிலில் வேலை செஞ்சதுக்கு அதுக்கு வேத்து கொடன்னு ஊற்றுச்சு. ஐயோ இது வேலைக்கு ஆகாதுரா அப்படின்ட்டு போய் தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து பறிச்சுக்கிட்டு இருந்தேன். சாயந்தரம் நேரங்கிறனால அவ்வளோக்கா வேக்கல. அப்புறம் கொஞ்சம் வேலையும் முக்கால்வாசி முடிச்சுக்கிட்டேன். காவாசி வேலை தான் இருந்தது. நானும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நிஷாமா வந்துச்சு. நிஷாமா கிட்ட நான் கேட்டேன், எப்படிமா வேலை சூப்பரா அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க அப்படின்னாங்க. அப்பா வந்தால் குறை சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதப்பா, நீங்களாச்சும் உங்கள் வீட்டுக்காரராச்சு அப்படின்னு சொல்லிருச்சு. நான் சொன்னேன், கேட்டால் இப்படி சொன்னால் எப்படி, நியாயமா ஏதாவது பதில் சொல்லு அப்படின்னு நான் சொன்னேன். உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே நான் தலையுடலடா சாமி, நீங்கள் இப்போ அடிச்சுக்குவீங்க அப்புறம் சேர்ந்துக்குவீங்க, நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிருச்சுங்க. சரி நீ சொல்லாட்டி போ, எப்படி இருந்தாலும் அந்த அப்பா வந்து குறை சொல்கிறது தான். நான் செஞ்ச வேலையை என்னைக்கு குறை கண்டுபிடிக்காம இருக்காரு அப்படின்னு நான் சொல்லி, சரி கடையிலிருந்து வந்தையே லட்சுமி தடத்து மேலேயே கட்டியிருந்தது பார்த்தியா அப்படின்னு நான் கேட்டேன். பார்க்கலையே அப்படின்னு நிஷாமா சொல்லுது. என்னங்க கொடுமை, தடத்து மேலேயே இருக்கிற மாடு கொடுவாங்க, இந்த பிள்ளைக்கு கண்ணு தெரியல, எறும்பு தெரியலன்னு சொன்னா ஒரு நியாயம், மாடு தெரியலன்னு சொல்லுதேங்க. இது என்னங்க அநியாயமா தெரியல இந்த பிள்ளைக்கு. நான் எதுக்கு கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா, கட்டுன மாடு அங்கேயே தான் இருக்கா, அவுத்துக்கிட்டு இது போயிருச்சான்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டா, இந்த பிள்ளை என்கிட்ட சொன்னது தெரியலேன்னு சொல்லிருச்சு. நான் எப்பவுமே மாட்டை கண்ணுக்கு தெரியாத இடத்துல கட்டுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா போய் எட்டி பார்ப்பேன், அவுத்துக்குச்சே என்னமோ மாடு இருக்கா இல்லையான்ட்டு எட்டி பார்த்துட்டு வருவேன். அதனால நிஷாமாவை கூப்பிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அதில் தானே வந்தாங்கன்னு கேட்டேன். இந்த பிள்ளை தெரியலேன்றுச்சு. மறுக்கா நான் ஓடி போய் பார்த்துட்டு தாங்க வந்தேன். ஒரு வேலை செய்கிறதுக்கு இடையில எத்தனை வேலை வருதுன்னு பாருங்க. இப்படி தாங்க எந்த வேலை செஞ்சாலும் இப்படி தான். இந்த வேலைக்கு மட்டும் இல்லை, எனக்குமே எங்கள் வேலை ஆரம்பிக்கையில் ரொம்ப சலுப்பாக இருந்தது. செய்ய வேலை முடியல பார்த்தா கொஞ்சம் ஆசையாகவும் இருந்துச்சு, பார்க்கறதுக்கு அழகாகவும் இருந்ததுங்க. மெத்தையிலிருந்து வர மழை தண்ணி வீணாகவும் போகாது, நம்ம செடிக்கும் வருது அப்படிங்கிற சந்தோஷம் தாங்க. அப்போதான் எனக்கு மாமா மேலே இருக்கிற கோவமே தெளிஞ்சது. அப்புறம் என்னங்க, மாமா நல்லது தான் பண்ணியிருக்காங்க, இப்போ நாம் தான் புரிஞ்சுக்காம போயிட்டோம் அப்படின்னு நினைப்பதான் மழை பெய்ய மாட்டேங்குது. எப்பவுமே பெய்யாமையாங்க போயிடும். இங்கே பாருங்க, கையெல்லாம் கொப்பளிச்சு போயிருச்சு. அந்த கடப்பாறையை பிடிச்சி அப்படி செவன் இருக்குதுங்க. அதுவும் அப்போ பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளவுதான். அதுவும் இடது கையில் பார்த்தீங்கன்னா கொப்பளமே போட்டு உடஞ்சே போயிருச்சுங்க. சரி இவ்வளவு கஷ்டமெல்லாம் பட்டிருக்குமே, மாமா நம்மளை வந்து பாராட்டுவாங்களா அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டே இந்த மீதி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். மாமாவும் நான் செஞ்சுருக்கிற வேலையை பார்த்துட்டு வந்து எதுவுமே சொல்லலுங்க. ஆனால் நைட்டு படுத்துட்டு எந்திரிக்கவே முடியலங்க. காலு கையெல்லாம் குடையவும் வலிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. வழியில் தூக்கமே வரலங்க. எனக்கு என்னமோ கை காலெல்லாம் அப்படியே தூக்கி எறிகிற மாதிரிலாம் இருந்துச்சு. சிவராத்திரி தான் நம்ம தூங்கின மாதிரி தான் நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே படுத்துருந்தேன். அப்புறம் என்னங்க பண்ணுறது, நானும் புரண்டு படுக்கிறேன், தூக்கமே வர மாட்டேங்குது. நிஷாமா கொஞ்சம் நேரம் காலமுக்குனாங்க, அப்பவும் தூக்கம் வரல. என்ன நினைக்கிறது, சிவராத்திரின்னு தான் நினைக்கணும். நீங்க எல்லாம் நினைப்பீங்க அப்புறம் தூங்குனீங்களா இல்லையான்னு. பாதி நேரம் ஆயிடுச்சுங்க தூங்குனேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னமே ஒவ்வொரு செடியும் வச்சு நம்ம வீட்டை அழகுபடுத்தலாங்க. எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும்ல.